இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிதிநிலை அறிக்கை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது மக்கள் நலன் சார்ந்தது. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து நிதிநிலை அறிக்கை மிகச் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதி அமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக கல்விக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வி உயர்கல்வி இரண்டுக்கும் 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசை ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய கல்விக்கு தமிழ்நாடு அரசு எதிராக செயல்படுகிறது என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே கல்விக்காக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக இன்றைக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல அதிக நேரம் சட்டமன்றத்திலே மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் பேசினார், படித்தார் என்று சொன்னால் அது தொழில்துறைக்காக இருக்கிறது. தொழில்துறையின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக இன்றைக்கு நம்புகிறார்கள். அந்த வகையிலே பல்வேறு தொழில் பூங்காக்கள், பல்வேறு தொழில் வழித்தடங்கள், இப்படி பல்வேறு அறிவிப்புகளை நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உரகலத்திலிருந்து செய்யார் வரை தொழில் வழித்தடம் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அந்த பகுதியை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். அதே போல இங்கே பழைய மகாபலிபுரம் சாலை போல தகவல் தொழில்நுட்ப பெருவழிச்சாலையாக ஒசூரிலே அமைக்கப்படும் என்று அறிவிப்பு என்பது ஒரு மிக அருமையான அறிவிப்பு. அதன் மூலமாக பெங்களூரில் இருக்கிற பல தொழிற்சாலைகளை, உலகளவில் இருக்கிற தொழிற்சாலைகளை எல்லாம் அங்கு ஒசூருக்கு கொண்டு வர முடியும். அல்லது விமான நிலையமும் இந்த தகவல் தொழில்நுட்ப பெருஞ்சாலையும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒசூர் மிகப்பெரிய பங்காற்றும் என்பது உறுதி. அதற்கான அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். அதே போல சென்னைக்கு அருகிலே 2000 ஏக்கர் நிலப்பரப்பிலே குளோபல் சிட்டி உருவாக்கப்படும் என்று அந்த அறிவிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சென்னைக்கு கொடுக்கும். அதே போல பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள், அங்கே அருங்காட்சியகங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே புதிதாக அங்கே ஈரோடு மாவட்டத்திலே கொடுமணல் அகழ்வாராய்ச்சியும் அதில் கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு நொய்யல் அருங்காட்சியகமும் ஈரோட்டிலே அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். இன்னொன்று, 2152 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க மறுப்பதை எல்லோரும் கண்டித்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளும், எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவரும் கண்டித்திருக்கிறோம். ஆனால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நிதியிலிருந்து அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு மிக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வித்துறையை இந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு அரசு விட்டுக் கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை மெட்ரோவுக்கு இன்றைக்கு ஓரளவுக்கு நாம் வலியுறுத்தி ஒன்றிய அரசிலே நிதி பெற்றிருக்கிறோம். ஆனால் மதுரைக்கும் கோவைக்கும் இன்னும் அனுமதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு இழுத்துக் கொண்டிருப்பதை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மட்டுமல்ல, ஒசூருக்கும் கண்டிப்பாக மெட்ரோ வேண்டும். எப்படி விமான நிலையமும் தகவல் தொழில்நுட்ப பெருவழிச்சாலையும் வளர்ச்சிக்கு உதவுமோ அதை போல மெட்ரோ பெங்களூரோடு இணைக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டம் ஒசூருக்கு கண்டிப்பாக தேவை என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறோம். மினி பஸ் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மினி பஸ்ஸிலே கட்டுப்படியாகவில்லை என்று சொல்லி பல பேர் அதை எடுத்து நடத்துவதற்கு தனியார் துறையிலே முன்வர மறுக்கிறார்கள். தனியார் துறையில் இருக்கிற மினி பஸ் அந்த உரிமையாளர்களை அழைத்து வைத்து பேசி அதை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கையிலே
தமிழ்நாட்டினுடைய பங்கு, மாநில அரசினுடைய பங்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. 3,41,000 கோடியிலே 2,58,000 கோடி தமிழ்நாட்டினுடைய பங்கு. நம்முடைய வரி வருவாய், ஒன்றிய அரசினுடைய பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு தன்னிச்சையாகவே ஒரு தனித்துவமாக நம்முடைய நிதியை கொண்டே நிறைவேற்றக்கூடிய அந்த வகையில் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு நிதிகளை குறைப்பதை மீண்டும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் நிதித்துறையுடைய செயலாளருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.